தான் அன்பாக வளர்த்த கிளிக்கு தன் மனைவியின் சூழ்ச்சியால் ஏற்பட்ட பரிதாபம். மன்னர் அமைச்சரிடம் கதையை சொல்ல ஆரம்பித்தார். யமன் தலைநகர் சனாவில் உள்ள செல்வந்தர்களில் ஒருவர்தான் ஷம்ஷுதீன். அவருடைய நன்னடத்தையும் அவருடைய இரக்க குணமும் மக்களிடையே அவர் நல்ல மனிதராக திகழ்ந்தார். அவர் ஒரு அழகிய பெண்ணை நேசித்து மனம் முடித்துக் கொண்டார். தன் மனைவியின் மீது அதிகமான அன்பு வைத்திருந்ததால் அவளை அவர் எக்கணமும் பிரியாமல் அவளுடனே நேரத்தை செலவழித்தார். ஒரு நாள் ரோமில் உள்ள கடை வீதியில் அவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அழகிய கிளியை கண்டார். என் கிளி அழகா பேசவும் செய்யும், அது சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லும். பேசுற கிளியை பார்த்திருக்கேன், ஆனா சுத்தி நடக்கிறது கூட சொல்லுமா? அவ்வளவு ஞாபக சக்தி இருக்கா? டிங்கு, உன்னை சுத்தி என்ன நடந்துச்சு சொல்லு. என்னையா பேர் வச்சிருக்க டிங்குன்னு? ஃபர்ஸ்ட் பேரை மாத்தி தொலையா. வலதுல உள்ளவா ஒரு எலிய வச்சுட்டு வித்தும் தொலைய மாட்டா, அந்த பூனைக்கு தின்னவும் கொடுக்க மாட்டா. அந்த சனியை பிடிச்ச பூனை என்னையே முறைச்சு பார்த்துட்டு இருக்குது. சரி, நீ இடது பக்கம் பார்த்தா ஒருத்தி பாம்பு வச்சு வித்த காட்டிட்டு இருந்தா. என்னதான் பண்றான்னு போய் வேடிக்கை பார்த்தா அவ என்னையே பாம்புக்கு இரையாக்கிவா போல. ஒரு ஓட்டம் நேரா கூண்ல தான் உட்காந்தானா பாத்துக்கோவேன். கடைசியா ஒரு நல்ல மனுஷன் வந்தா, சரி சாப்பிட்டுதான் ஏதோ கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அது சரியான குடிகார கபோதி. ஐயோ, குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர். அவன் என்ன வறுத்துருவன்றான், உப்பு மிளகாத்தூள் போட்டுருவன்றான். எல்லாமே என்ன திங்க விலை தான் இருக்காங்க தவிர எனக்கு திங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன விலை சொன்னாலும் சரி, இந்த கிளியை நான் வாங்கிக் கொள்கிறேன். என் கிளி எந்த சூழ்நிலையிலும் போய் பேசுறாது, உண்மையே பேசும். அதை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. உங்களை நம்பிதான் என் கிளியை நான் ஒப்படைக்கிறேன். பணியாளர்களே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். இது என் அன்பு கிளி. இது இந்த மாளிகையில் எங்கு வேணாலும் பறக்கலாம், என்ன உணவு வேணாலும் உண்ணலாம். இதை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. இது என்னுடைய அறையில் என்னுடனே இருக்கும். இதை பத்திரமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சாரா, உனக்கு பிறகு இந்த கிளியை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஆகையால் இந்த கிளி நம் அறையிலே இருக்கட்டும். எனக்கு பிறகு உன்னைதான் என் கணவர் அதிகமாக நேசிக்கிறாரா? ஒரு கிளியை போய் அவர் நேசிக்கிறாரா? சிரிப்பாக வருகிறது எனக்கு. என் கணவனின் செல்வத்திலிருந்து 10% எடுத்து இந்த யமன் தேசத்தில் உள்ள மக்களுக்கு கொடுத்தால் அவர்கள் பல ஆண்டுகள் உட்கார்ந்து உண்ணக்கூடிய அளவு இவனிடம் செல்வம் இருக்கிறது. இவன் ஒருவனுக்கு இவ்வளவு செல்வமா? இவனிடம் சண்டையிட்டோ ஏமாற்றியோ இவனுடைய செல்வத்தை நாம் கைப்பற்ற முடியாது. இவனுடைய பெரிய பலகீனம் என்னவென்றால் அன்புக்கு இவன் அடிமை. அதை வைத்தே இவனை வீழ்த்த வேண்டும். நான் சில சூழ்ச்சிகள் செய்ய நேரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கான நேரம் வரும்பொழுது அவனை நான் வீழ்த்துவேன். வீடு திரும்பிய ஷம்ஷுதீன் தன் கிளியை கொஞ்சிக் கொண்டே இன்று என்ன நடந்தது என்று எதர்ச்சியாக கேட்டார். கிளி நடந்தவற்றை அனைத்தையும் தன் எஜமானரிடம் சொன்னது. இதை கேட்டவுடன் ஷம்ஷுதீன், சாரா, நான் உன்னை எந்த அளவு நேசித்தேன். நீ கேட்டிருந்தால் மொத்த செல்வத்தையும் நான் உனக்கு கொடுத்திருப்பேன். நீ எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறாயா? இந்த கிளி பொய் உரைக்கிறது. இந்த கிளி சொல்வதை கேட்டு என்னை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? மனவேதனையுடன் கிளம்பிய ஷம்ஷுதீன் அன்று இரவு முழுவதும் தன் வீட்டுக்கு திரும்பவில்லை. இதை சாதாரண கிளி என்று நான் தப்பு கணக்கு போட்டுவிட்டேன். இன்று இரவு இந்த கிளிக்கு நாம் யார் என்று காட்டுவோம். அப்பொழுது சாரா ஒரு சூழ்ச்சி செய்தாள். தன் பணியாளர்களின் உதவியுடன் கிளியின் மேல் சொட்டு சொட்டாக தண்ணீரை ஊற்ற சொன்னாள். விளக்கை அணைத்து போட சொன்னாள். பிறகு மேல் தளத்தில் இருந்து இடி இடிப்பது போல் சத்தத்தை ஏற்படுத்த சொன்னாள். இது இரவு முழுவதும் நீடித்தது. விடியற்காலையில் ஷம்ஷுதீன் வீடு திரும்பினார். இந்த உலகத்துல யாரை நம்புறது, யாரை நம்பாம இருக்கிறதுன்னு தெரியல டிங்கு. நான் திட்டிட்டு போயிட்ட பிறகு என் மனைவி ஏதாவது வருத்தப்பட்டாளா? நேற்று இரவு முழுவதும் இடி மின்னல் மழை பெஞ்சனால நான் எதையுமே பார்க்கல. என் மனைவி நீ போய் சொல்றேன்னு சொல்லும் போது நான் அவளை நம்பாம ஒன்னு நம்பணும் பாரு. நேற்று இரவு மழையும் பெய்யல, இடியும் அடிக்கல, மின்னல் அடிக்கல. நீ என்கிட்டயே போய் சொல்றியா? கோபத்துடன் ஷம்ஷுதீன் கிளியை அடிக்க கிளி கீழே விழுந்து உயிருக்காக போராடி கொண்டிருந்தது. அப்போது ஒரு பணியாளர் நடந்ததை ஷம்ஷுதீனிடம் கூற கண்ணீருடன் கிளிக்கு அருகே அவள் சென்றார். எஜமானரே, இறைவன் மீது ஆணையாக நான் உங்களிடம் உண்மையை மட்டுமே உரைத்தேன்.
நான் அவசரப்பட்டு விட்டேன் டிங்கு. நான் உனக்கு அநீதி இழைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. கிளி சற்று நேரத்தில் இறந்தது. இப்பொழுது சொல்லுங்கள் அமைச்சரே, அந்த ஷம்ஷுதீன் செய்த அதே தவறை நான் செய்ய வேண்டுமா? அது சாதாரண கிளியின் உயிரே, ஆனா இங்கோ விலைமதிப்பற்ற மன்னரின் உயிரே. உங்களை பாதுகாப்பது என் கடமை. நான் உங்களை பாதுகாக்க தவறினால் ஷாம் தேச மன்னர் தன் அமைச்சருக்கு கொடுத்த தண்டனை போல் நீங்கள் எனக்கு கொடுங்கள். நடுக்காட்டில் வலித்த வறிய இளவரசன் சூனியக்காரியுடன் மாட்டிக்கொண்டு அதன் குழந்தைகளுக்கு இரையாக போகிறான்.